எழுதலாம்னு பார்க்கலாம். தேதி நம்ம என்னைக்கு விடுப்பு கடிதம் எழுதுகிறோமோ அன்னைக்கோட டேட். அனுப்புனர் ஃப்ரம் யார் இந்த கடிதத்தை எழுதுகிறாங்களோ அவங்களோட பேரும் அட்ரஸும் வேணும். ஃபஸ்ட்டு ஒன் பேர் எழுதணும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனாவது படிக்கிறீங்கன்னு எழுதணும், அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூல் பேர் எழுதணும், அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூலோட அட்ரஸ் எழுதணும். எல்லாமே ஒரே லைனில் தான் வரணும். பெறுநர் 2 யாருக்கு நம்ம கடிதம் எழுதி கொடுக்குறோமோ அவங்களோட பேரும் அட்ரஸும். கிளாஸ் டீச்சருக்கு தானே நம்ம அனுப்புகிறோம், அதனால வகுப்பாசிரியர் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் கிளாஸோட அந்த எப்படி சொல்கிறது செக்ஷனு ஸ்டாண்டர்ட் எல்லாம் எழுதிட்டு அவங்க ஸ்கூலோட பேர், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு. நெக்ஸ்ட் லைனில் மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்னா ரெஸ்பெக்டட் மேடம், அதுதான் நம்ம தமிழில் மதிப்பிற்குரிய அம்மா. நெக்ஸ்ட் லைனில் பொருள் அப்படின்னா சப்ஜெக்ட். நம்ம என்ன எழுதுகிறோம், லீவ் லெட்டர், அதுக்கு தமிழில் சொல்லுவாங்க விடுப்பு கடிதம். அப்போது பொருள் விடுப்பு கடிதம்னு ஒரு லைனில் எழுதணும். வணக்கம், எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால். இது டேட் எழுதணும். நம்ம என்னைக்கு லீவ் போட்டோமோ அந்த டேட் போடணும். அதுக்கப்புறம் அன்று, நான் தெரியாமல் ஆண்டுன்னு போட்டுட்டேன், சாரி. பள்ளிக்கு வர இயலவில்லை என்பதனை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் சென்டரில் நன்றின்னு எழுதணும். கீழே இப்படிக்குன்னு எழுதணும். அதுக்கு கீழே தங்கள் மாணவியோ மாணவனோ, அதுக்கப்புறம் உங்களோட பேர். அவ்வளோதான், கடிதம் முடிஞ்சிடுச்சு. நன்றி.